அப்படியே நயினார் அண்ணாச்சி ஒரு விஷயத்தை சொன்னாரு. சென்னைக்கு வந்து பாண்டிச்சேரி போய் மதுரைக்கு போனார்ல, அடுத்து வரப்போறாரு, திருச்சிக்கு வரப்போறாரு, திண்டுக்கலுக்கு வரப்போறாரு, இனி பிரதமர் இங்கே வருவாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு பாப்போம்காரு நயினார் அண்ணாச்சி. நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலே வந்த கூட்டம், அது கூட்டம் அல்ல, அது ஒரு மாநாடு. கூட்டமாக ஏற்பாடு செய்ய நினைத்தோம், மாநாடாக நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 5 மைல் தூரத்துக்கெல்லாம் நடந்தே போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அதனால் பயந்து போன திமுக இன்னைக்கு பல்வேறு இன்னல்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டம், நீ பத்திரிகைகள் நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். அண்ணன் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் யுபிஎஸ் அவருடைய தலைமையிலே தமிழக தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ஆக மதுரையில் நடைபெற்ற கூட்டமானது அதுவும் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திருச்சியிலும் வர இருக்கிற 11ஆம் தேதி திருச்சியில் 2 இடங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று இந்த இடம், இந்த அடுத்து ஜி கார்னர் அதை பார்க்க போகிறோம். ஆக 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கெல்லாம் பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.